வணக்கம். இது சிந்தனை செல்வம். ஆமா. இன்னைக்கு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான உங்க உடல் எடைக்கும், அதாவது உங்க பேங்க் பேலன்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? சத்தியமா நெறைய பேர் நம்ப மாட்டாங்க. ஏன்னா ஆமா. ஏன்னா, நீங்க உழைக்காம இல்ல. இப்போ பாத்தீங்கன்னா, இரவும் பகலும் ஓடிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கான முயற்சிகள எடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. கரெக்ட். ஆனா ஏதோ ஒண்ணு உங்கள மந்தமாவே வச்சிருக்கா. அதாவது எவ்ளோ சம்பாதிச்சாலும் அது உங்க கையில தங்காம போகுதா? இது பலரும் அவங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆமா. அந்த அன்றாட உழைப்புக்கும், வெற்றிக்கும் நடுவுல ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத திரை இருக்கிற மாரி ஒரு ஃபீலிங். எக்ஸாக்ட்லி. ஏதோ ஒரு தடை நம்மள பின்னோக்கி இழுக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குல்ல? கண்டிப்பா. இப்போ நாமெல்லாம் ஏதோ ஒரு வகையில அந்த செல்வத்தை தேடி தான் ஓடிட்டு இருக்கோம். ஆனா நம்ம உடம்புல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட உறுப்பை தூண்டுறது மூலமா பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய செல்வ கிரகமான வியாழன், அதாவது குருவோட ஆற்றல். ஆமா, அந்த குருவோட ஆற்றலை நாம நேரடியா ஈர்க்க முடியும்னு ஒரு ரகசியம் இருக்கு. ஓ! அது ரொம்ப ஆழமான விஷயம் ஆச்சே. ஆமா. ஆனா அது என்ன உறுப்பு, எந்த ஆசனம் மூலமா அந்த உறுப்பை தூண்டலாம் அப்படிங்கறத இந்த உரையாடலோட முடிவுல நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்க போறோம். அது வரைக்கும் கொஞ்சம் காத்திருங்க. கண்டிப்பா. இப்போ இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசலுக்கு அடிப்படையா இருக்கிறது சில பழமையான சித்த மருத்துவ சுவடிகள், அப்புறம் வியாழன் கிரகத்தோட ஆற்றலை விளக்குற ஜோதிட வரைபடங்கள், சரி. அப்புறம் தற்கால நவீன ஊட்டச்சத்து அறிவியல் தரவுகள். இப்போ இது மூன்றும் சம்பந்தமே இல்லாத வேற விட துறைகள் மாதிரி தோணுது இல்லையா? ஆமா, பார்க்க அப்படிதான் தோணும். ஆனா இது மூணையும் இணைச்சு பார்க்கும்போது தான் நம்ம உடல் இயக்கத்துக்கும் செல்வ வளத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஆழமான தொடர்பு அறிவியல் பூர்வமாகவும் தத்துவபூர்வமாகவும் வெளிப்படுது. இது கேட்கறதுக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆனா அந்த மூணு தரவுகளையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நேர்களுக்கு ஒரு அடிப்படையான சந்தேகம் வரலாம். என்ன சந்தேகம்? இப்போ செல்வத்தை பத்தி, பேங்க் பேலன்ஸை பத்தி பேசும்போது நாம ஏன் திடீர்னு உடம்ப பத்தி பேசணும்? எனக்கு பணம் வேணும்னா நான் பிசினஸையோ இல்ல வேலையோ தானே கவனிக்கணும். ஆ, மிக சரியான கேள்வி. ஏன்னா பிரபஞ்சத்தோட ஆற்றலும் உங்க உடம்போட ஆற்றலும் ஒரே மூலத்திலிருந்து தான் தொடங்குது. ஓ சரி. இப்போ சித்த மருத்துவத்தோட அடிப்படை விதியே அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் உள்ளது அப்படிங்கிறது தான். அதாவது வெளியில பிரபஞ்சத்துல இருக்கிற அதே விஷயம் தான் நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. நீங்க உங்க உடம்பை எப்படி கையாள்றீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையோட பொருளாதார நிலையிலையும் எதிரொலிக்கும். ஆ புரியுது. இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க நம்ம அன்றாட வாழ்க்கையோட இதை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம். எனக்கும் அதுதான் தோணுச்சு. இப்போ நேர்களோட தினசரி வாழ்க்கையோட இதை இணைச்சு பார்ப்போம். காலையில எந்திரிக்கவே முடியாத ஒரு மாதிரி உடல் வலி, இல்லைன்னா ஒரு மந்த நிலை இருக்கும்ல. ஆமா, கண்டிப்பா. காரணமே இல்லாம அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது, அதாவது ஒரு மாதிரி ஓவர் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்களே அது. கரெக்ட். அப்புறம் அதனால வர்ற தேவையற்ற உடல் பருமன். இதெல்லாம் நாம இத்தனை காலமா வெறும் சோம்பேறித்தனம் இல்லைன்னா ஒரு தப்பான லைஃப் ஸ்டைல்ல தான் நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆனா அது வெறும் சோம்பேறித்தனம் கிடையாது. வேற என்ன? இது ஜோதிட ரீதியா பாத்தீங்கன்னா வியாழன் கிரகத்தோட ஆற்றல் சமநிலையில இல்லாததோட, அதாவது இம்பேலன்ஸ்டு மேனிஃபெஸ்டேஷன், அதோட நேரடி வெளிப்பாடு தான் இது. ஆ, அப்படியா? வியாழன் கிரகத்துக்கும் நம்ம சோம்பேறித்தனத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? ஆமா, நம்ம தரவுகளின்படி பாத்தீங்கன்னா வியாழன் அப்படிங்கிறது ஒரு கபத்தன்மை கொண்ட கிரகம். கபத்தன்மைனா இப்போ சித்த மருத்துவத்துல வாதம், பித்தம், கபம்னு சொல்லுவாங்களே அதுவா? கரெக்ட். அதேலாம். அந்த 3 நாடிகள்ல கபம் அப்படிங்கிறது அடிப்படையிலே ரொம்ப கனமானது, குளிர்ந்தது, அப்புறம் ரொம்ப மந்தமானது. சரி. இந்த கப ஆற்றல் உடம்புல தப்பா, அதாவது ஒரு பேலன்ஸ் இல்லாம வேலை செய்யும்போது அது உங்களோட அறிவையும் செல்வத்தையும் பெருக்கிறதுக்கு பதிலா உங்க உடம்போட எடைய மட்டும் பெருக்கி ஒரு இருண்ட மந்த நிலையை உருவாக்குது. ஓஹோ. இப்போ இதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? இப்போ ஒரு சாதாரண ஸ்பாஞ்ச் இருக்குன்னு வச்சுப்போம். சரி. அது அளவுக்கு அதிகமா தண்ணியை உறிஞ்சினதுக்கு அப்புறம் தொட்டு பார்த்தா ரொம்ப கனமா இருக்கும் இல்லையா? ஆமா, ரொம்ப வெயிட்டா இருக்கும். ஆனா அந்த ஸ்பாஞ்சை வச்சு உங்களால டேபிள துடைக்க முடியாது, எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதுபோல நம்ம உடம்பும் இந்த தேவையற்ற கபத்தை உறிஞ்சு ஒரு கனமான ஸ்பாஞ்ச் மாதிரி மாறிடுதா? நம்ம ஆற்றல் மொத்தமும் அந்த கனத்தை சுமக்கிறதுக்கே வீணாயிடுதா? அட, மிக துல்லியமான ஒப்பீடு. அந்த கனமான ஸ்பாஞ்ச் நிலைதான் உடம்புல கபம் அதிகமாகும் போது ஏற்படுது. ஓ, அப்போ அது மூளையையும் பாதிக்குமா? கண்டிப்பா. மருத்துவ தரவுகள் இத டல்னஸ் ஆஃப் மைண்ட், இல்லனா மூளை மந்த நிலைன்னு சொல்லுது. உங்க மூளைக்குள்ள ஒரு மாதிரி பனிமூட்டம், ஒரு பிரெயின் ஃபாக் குடியேறிடும். அந்த பிரெயின் ஃபாக் இருக்கும்போது நம்மளால எதுவுமே தெளிவா யோசிக்க முடியாதுல்ல? ஆமா, இது ஒரு ரியல் லைஃப் உதாரணத்தோட பொருத்தி பாருங்களேன். நீங்க ஒரு முக்கியமான பிசினஸ் முடிவு எடுக்கணும்,
இல்ல ஆபீஸ்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பிரசன்ட் பண்ணணும். சரி. ஆனா மதிய சாப்பாட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வர அந்த அதீத மந்த நிலையால உங்களால அந்த வேலையில முழுசா ஃபோக்கஸ் பண்ண முடியறதில்ல. ஆமா. பல நேரங்கள்ல அந்த மந்த நிலையால நாம முக்கியமான வாய்ப்புகளை கூட சரி நாளைக்கு பாத்துக்கலாம்னு தள்ளி போட்டுடுவோம். அதுதான் பிரச்சனை இங்க. தெளிவா சிந்திக்க முடியாதப்போ சுறுசுறுப்பு குறையுது. சுறுசுறுப்பு இல்லாதப்போ நீங்க எடுக்க வேண்டிய சரியான முடிவுகள் லேட் ஆகுது. ஓ, இதனால தான் நமக்கு வர வேண்டிய செல்வமும் தள்ளி போகுதா? கரெக்ட். செல்வத்தை ஈர்க்கிற வாய்ப்புகளையும் நீங்க இழக்கறீங்க. ஆக உடல் பருமன், மந்தமான மனநிலை, அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது, இது எல்லாமே அந்த சமநிலையற்ற வியாழனோட வெளிப்பாடுகள் தான். அப்போ உடம்போட மெட்டபாலிசம் குறையும் போது நம்ம பொருளாதார வளர்ச்சியும் சேர்ந்தே குறையுதுன்னு சொல்றீங்க. ஆமா, 100க்கு 100 உண்மை. ஓஹோ, இப்போ தப்பான கபத்தன்மை உடம்ப எப்படி கனமாக்குது மந்தமாக்குது அப்படிங்கிறது இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. சரி. ஆனா இது நெகட்டிவான விளைவு. ஒருவேளை இந்த ஆற்றல் சரியான சமநிலையில ஒரு பேலன்ஸ்டா இருந்தா அது எதை உருவாக்கும்? அது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம தரவுகள் ஒரு அற்புதமான உண்மைய சொல்லுது. வியாழன் அப்படிங்கிறது வெறும் பணத்தை மட்டும் கொடுக்கிற கிரகம் கிடையாது. வேற என்ன கொடுக்கும்? அது ஞானம், அதாவது விஸ்டம், அப்புறம் வளர்ச்சி, முழுமையான செல்வம், இதுக்கான கிரகம் அது. இந்த கபத்தன்மை பேலன்ஸ்டா இருக்கும்போது ஒருத்தருக்கு நீதி சார்ந்த தர்ம வழியிலான நிறைவான செல்வம் கிடைக்கும். தர்ம வழியிலான செல்வமா? ஆமா. இங்க ஒரு விஷயத்தை நாம ரொம்ப ஆழமா கவனிக்கணும். செல்வம் அப்படிங்கிறது வெறும் நம்பர்ஸ் கிடையாது. அது நீதியோட இணையும் போதுதான் உண்மையான வளர்ச்சி ஆகுது. ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு லாஜிக்கலான கேள்வி வருது. கேளுங்க. வியாழன் கிரகத்தோட அடிப்படை குணமே விரிவாக்கம், எக்ஸ்பான்ஷன் சொல்றீங்க. ஆமா. அது எதையும் பெருக்கிற தன்மை கொண்டதுன்னு சொல்றீங்க. ஆமா, எக்ஸ்பான்ஷன் தான் அதோட நேச்சர். அப்படி என்றால் அது ஏன் தர்மம் நீதி அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள நாம சுருக்கணும்? நான் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாமே, பணம் என் கைக்கு வந்தா சரிதானே, அதை ஏன் தர்மத்தோட இணைச்சு பார்க்கணும்? இது மேலோட்டமா பார்க்கும்போது ரொம்ப சரியான கேள்விதான். பணங்கிறது வெறும் காகிதம் தானே, அதுக்கு எப்படி தர்மம் தெரியும்னு நீங்க நினைக்கலாம். ஆமா, அதான் என் சந்தேகம். ஆனா இது சைக்கலாஜிக்கல் அண்ட் பிசியாலஜிக்கல், அதாவது உளவியல் மற்றும் உடலியல் சார்ந்த ஒரு ரொம்ப நுட்பமான சங்கிலித் தொடர். உடலியல் சார்ந்ததா? எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? தர்மம் இல்லாம வர்ற செல்வம் அப்படிங்கிறது அந்த சமநிலையற்ற வியாழனோட வெளிப்பாடு. நீங்க குறுக்கு வழியில சம்பாதிச்சா அது உங்க நர்வஸ் சிஸ்டம், அதாவது நரம்பு மண்டலத்துல ஒரு மாதிரி அழுத்தத்தை உருவாக்கும். ஓ, ஸ்ட்ரெஸ் ஆகுமா? ஆமா, ஒரு குற்ற உணர்ச்சியோ இல்ல அதீத பேராசையோ உங்க உடம்புல கார்டிசால் மாதிரியான மன அழுத்த ஹார்மோன்களை அதிகமாக்கிடும். ஓ, அப்போ நீங்க தர்மத்தை வெறும் அறநெறியா மட்டும் பார்க்காம பயாலஜிக்கலா, அதாவது உயிரியல் ரீதியா பாக்குறீங்க. கரெக்டா புடிச்சிங்க. இப்போ உங்க உடம்பு அந்த மன அழுத்தத்தை எப்படி ஹேண்டில் பண்ணும் தெரியுமா? எப்படி? தன்னைத்தானே அமைதிப்படுத்திக்க அது அளவுக்கு அதிகமான சாப்பாட்டை தேடும், தேவையற்ற ஆடம்பரங்கள், உடம்ப கெடுக்கிற பழக்க வழக்கங்கள்னு உங்களை தள்ளிடும். அட, முடிவுல அது திரும்பவும் அந்த அளவுக்கு அதிகமான நுகர்வு, உடல் பருமன், மனமந்த நிலைக்கு கொண்டு போய் உங்களை நிறுத்திடும். அதாவது தப்பான வழியில வர்ற பணம் திரும்பவும் அந்த கனமான ஸ்பாஞ்ச் நிலைக்கே நம்மள கொண்டு போய் விட்டுருன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. அதனால இங்க சமநிலை, அந்த பேலன்ஸ் தான் மாஸ்டர் கீ. தர்ம வழியில வர்ற செல்வம் மட்டும்தான் குற்ற உணர்ச்சியே இல்லாத மன அமைதியை கொடுக்கும். சரி, மன அமைதிக்கும் கபத்துக்கும் என்ன சம்பந்தம்? மன அமைதி இருக்கும்போது மூளை ரொம்ப தெளிவா இயங்கும். அப்போ கபம் சமநிலையில் இருக்கும். அதனால நிலையான வளர்ச்சியும் கிடைக்கும். இது வெறும் ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது, இது பியூர் சயின்ஸ். ஆ, இது என்னதான், இதுக்கு ஒரு தீர்வு கிடையாதா அப்படிங்கிற கேள்வி இப்போ நேயர்கள் மனசுல கண்டிப்பா வந்திருக்கும். ஆமா, வரவேண்டிய கேள்விதான். பிரச்சனை புரியுது, சமநிலை வேணுங்கிறதும் புரியுது. ஆனா ஏற்கனவே இப்படிப்பட்ட மந்த நிலையிலயும் உடல் பருமன்லயும் சிக்கினவங்க எப்படி அந்த கபத்தன்மைய பேலன்ஸ் பண்ணி செல்வத்தை ஈர்க்கிறது? இதுக்கான ரொம்ப தெளிவான தீர்வுகள் நம்ம சித்த மருத்துவ மற்றும் ஜோதிட தரவுகள்ல ஆழமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது என்ன தீர்வுகள்னு சொல்ல முடியுமா? முதலாவதா நாம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய உணவு முறை சார்ந்த ஒரு தீர்வு. உடம்போட கபத்தன்மைய, அதாவது அந்த உள்ளுறுப்புகள்ல இருக்கிற மந்தத்தன்மையை குறைக்கிறதுக்கு நாம பச்சை மஞ்சள் இல்லனா குர்குமின் பயன்படுத்தணும். ஒரு நிமிஷம், பச்சை மஞ்சள்னா நம்ம வழக்கமா சமையலுக்கு போடுவோமே அந்த மஞ்சள் தூளா?
இல்ல அது பதப்படுத்தப்படாத நேரடியா பூமியில இருந்து எடுக்கப்படுற பச்சை மஞ்சள். இது சில இடங்கள்ல கச்சி ஹல்தின்னு கூட சொல்வாங்க. ஓ, கச்சி ஹல்தி. இது எப்படி வேலை செய்யுது? நவீன அறிவியல் இதை எப்படி விளக்குதுன்னா, இந்த பச்சை மஞ்சள்ல இருக்கிற குறுக்குமின் அப்படிங்கிற மூலப்பொருள் உடம்புல இருக்கிற வீக்கத்தை, அதாவது இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கறத பெருமளவு குறைக்குது. சரி. சித்த மருத்துவத்தின்படி பாத்தீங்கன்னா, இந்த வீக்கம் தான் கபத்தோட அடிப்படை. இந்த மஞ்சள் இயல்பாவே உடம்புல இருக்கிற தேவையற்ற கபத்தை அறுத்தெறிகிற ஆற்றல் கொண்டது. ஓ, அப்ப பச்சை மஞ்சள் கிடைக்காதவங்க என்ன பண்றது? அவங்க தரமான குறுக்குமின் மாத்திரைகளை ஒரு டாக்டரோட ஆலோசனையோட பயன்படுத்தலாம். அருமை. உள்ளுறுப்புகளோட மந்த நிலைய மஞ்சள் சரி பண்ணிடுது. அடுத்து ரெண்டாவதா என்ன தீர்வு இருக்கு? ரெண்டாவதா ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அவ்வப்போது விரதம் இருக்கணும். விரதமா? ஆமா, பீரியாடிக் ஃபாஸ்டிங் அப்படின்னு இப்போ இருக்கிற மாடர்ன் நியூட்ரிஷனிஸ்ட் சொல்றதான் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம சித்தர்கள் சொல்லிட்டாங்க. இங்க எனக்கு ஒரு சந்தேகம். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சொல்லுங்க. வியாழன் அப்படிங்கிறது விரிவாக்கம். அது எல்லாத்தையும் பெருசாக்குற ஒரு கிரகம்னு நீங்களே சொன்னீங்க. ஆமா, சொன்னேன். ஆனா நீங்க சொல்ற தீர்வான விரதம் அப்படிங்கறத குறுக்கிக்கிறது, இல்லனா நம்மள நாமே கட்டுப்படுத்துறது, ரெஸ்ட்ரிக்ஷன், சாப்பாட்டை சுருக்கிக்கிறது எப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு விரிவாக்கத்தை தரும்? இது எப்படி லாஜிக் ஆகும்? சூப்பர். நீங்க கேட்ட இந்த கேள்விதான் இந்த மொத்த தரவுகளோட மிக முக்கியமான மையப்புள்ளி. ஓ, அப்படியா? ஆமா, இது பார்க்கிறதுக்கு ஒரு முரண்பாடு மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னால இருக்கிற சூட்சுமம் ரொம்ப பெருசு. என்ன சூட்சுமம் இது? இப்போ உடம்புல ஒரு பொருள் அளவுக்கு அதிகமா சேர்ந்துருச்சுன்னா புதுசா ஒரு நல்ல ஆற்றல் உள்ள வர எண்ணமே இருக்காது இல்லையா? ஆமா, ஸ்பேஸ் இருக்காது. உடம்புல இருக்கிற தேவையற்ற கபத்தோட, அதாவது அந்த உடல் பருமன் மற்றும் மந்த நிலையோட விரிவாக்கத்தை நீங்க விரதம் இருந்து தடுத்து நிறுத்தினா மட்டும்தான் உங்க மூளை சுறுசுறுப்படையும். அட, மூளை சுறுசுறுப்படையும் போதுதான் வாழ்க்கையில செல்வமும் ஞானமும் விரிவடையும். வாவ்! உடம்போட தேவையற்ற சுருக்கத்துல தான் வாழ்க்கையோட உண்மையான விரிவாக்கம் ஒழிஞ்சிருக்கு. கரெக்ட். உடம்போட சுமையை நாம இறக்கி வச்ச ஒழிய புதுசா வர்ற செல்வத்தை சுமக்க நமக்கு திராணி இருக்காது அப்படிங்கிறது இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. முற்றிலுமா உண்மை. இப்போ நம்ம ஆரம்பத்துல நேயர்கள் கிட்ட விட்டு வச்ச அந்த சஸ்பென்ஸ உடைக்கிற நேரம் வந்துருச்சு. ஆமா, அந்த குறிப்பிட்ட உறுப்பு என்ன, அதை தூண்டுற ஆசனம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சொல்றேன். உள்ளே இருந்து மஞ்சளும் விரதமும் வேலை செய்யுதுன்னா வெளியில இருந்து எந்த ஆசனம் மூலமா இதை சரி பண்ணலாம்? அந்த ஆசனத்தோட பேரு மண்டூகாசனம். இத தமிழ்ல தவளை ஆசனம் அப்படின்னு சொல்வாங்க. தவளை ஆசனம், சரி. இந்த ஆசனம் நேரடியா தூண்டுற உறுப்புகள் எது தெரியுமா? உங்க கல்லீரல், அதாவது லிவர், அப்புறம் கணையம், பான்கிரியாஸ். கல்லீரல் அப்புறம் கணையம். ஒரு நிமிஷம், இதுக்கும் வியாழன் கிரகத்துக்கும் என்ன தொடர்பு? ஜோதிடத்துக்கும் மனித உடற்கூறியலுக்கும் எப்படி இந்த கனெக்ஷன் கொடுக்கறாங்க? இதுதான் நம்ம சித்த அறிவியலோட உச்சக்கட்டமே. ஜோதிட அடிப்படையில பாத்தீங்கன்னா வியாழன் தான் உடம்போட வளர்ச்சிதை மாற்றத்தை, அதாவது மெட்டபாலிசத்தை கட்டுப்படுத்துற கிரகம். ஓ, சரி. நவீன அறிவியலோட படி நம்ம உடம்போட மெட்டபாலிசத்தோட மொத்த கட்டுப்பாட்டாரையே அந்த கல்லீரல் தான். நீங்க சாப்பிடுற சாப்பாட்டை சக்தியா மாத்துறதும் தேவையற்ற கழிவுகளை வெளியேத்துறதும் கல்லீரலோட வேலைதான். அப்போ கணையம்? கணையம் இன்சுலினை சுரந்து சர்க்கரைய பேலன்ஸ் பண்ணுது. இந்த 2 உறுப்புகளும் கபத்தால சூழப்பட்டு மந்தமா இருக்கும்பொழுதுதான் அத்தனை பிரச்சனைகளும் தொடங்குது. ஓஹோ, அப்படி என்றால் இந்த தவளை ஆசனம் அந்த உறுப்புகளை எப்படி சரி பண்ணுது? இப்போ நீங்க தரையில மண்டிட்டு உட்கார்ந்து உங்க 2 கைகளையும் முஷ்டியா புடிச்சு வயிற்று பகுதியில தொப்புளுக்கு பக்கத்துல வச்சு மூச்சை வெளியில விட்டபடியே முன்னாடி குனியும் போது, சரி, குனியும் போது என்ன ஆகும்? உங்க முஷ்டிகள் கல்லீரலையும் கணையத்தையும் ரொம்ப ஆழமா அழுத்துது. நீங்க முன்னாடி சொன்னீங்களே ஒரு ஸ்பாஞ்ச் உதாரணம். ஆமா, அந்த கனமான ஸ்பாஞ்ச். அந்த கனமான ஸ்பாஞ்ச கைகளால அழுத்தி பிழிஞ்சு அதுல இருக்கிற தேவையற்ற தண்ணிய வெளியேத்துற மாதிரி இந்த ஆசனம் கல்லீரல்ல தேங்கி இருக்கிற தேவையற்ற கபத்தை, அந்த மந்தத்தன்மைய வெளியேத்துது. அடா, சூப்பர். இது ஒரு வழியான உள்ளுறுப்பு மசாஜ் மாதிரி செயல்படுது. ஓ, அதாவது பிசிக்கலா மெக்கானிக்கலா நாம அந்த உறுப்புகளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அதோட இயக்கத்தை தூண்டுறோம். ஆமா, அப்படி அந்த உறுப்புகள் தூண்டப்பட்டு சுறுசுறுப்படையும் போது உங்க உடம்போட ஒட்டுமொத்த மந்த நிலையும் நீங்கிடுது. மூளை ரொம்ப தெளிவாயிடும். சரி. நீங்க ஒரு புது ஆற்றலோட செயல்பட தொடங்குவீங்க. இதோட விளைவா தர்ம வழியில செல்வத்தை ஈர்க்கிற அந்த சமநிலையான வியாழனோட ஆற்றல் உங்களுக்குள்ள முழுமையா வேலை செய்ய தொடங்குது. கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
நாம பணத்துக்காக எவ்ளோ வெளியில ஓடுறோம், மார்க்கெட்டை அனலைஸ் பண்றோம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான் பண்றோம். ஆமா, அதானே நடக்குது. ஆனா ஒரு சாதாரண பச்சை மஞ்சளும் தவளை மாதிரியான ஒரு சிம்பிளான ஆசனமும் உங்க கல்லீரலை தூண்டி அதன் மூலமா பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய செல்வ கிரகத்தோட சக்தியையே உங்களுக்கு சாதகமா மாத்தும் அப்படிங்கிறது நம்ப முடியாத ஆனா ரொம்ப ஆழமான உண்மை. அதுதான் இயற்கையோட மிகப்பெரிய ரகசியமே. நம்ம உடம்ப புரிஞ்சுக்கிறது தான் பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான முதல் படியே. கண்டிப்பா. இத பத்தி நினைக்கும்போது எனக்கு இன்னொரு சிந்தனையும் தோணுது. சொல்லுங்க. வியாழன் கிரகத்தோட ஆற்றலை ஈர்க்க நம்ம கல்லீரலை தூண்ட வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒருவேளை நாம அன்றாடம் சந்திக்கிற மற்ற நிதி இல்லனா தனிப்பட்ட தடைகளுக்கு பின்னாடி சரி. நம்ம இதயத்திலயோ நுரையீரல்லையோ இல்ல சிறுநீரகத்திலயோ இதே மாதிரியான ஏதோ சில மந்த நிலைகள் மறைஞ்சிருக்கலாமோ? வாய்ப்பு இருக்குல்ல? ஆமா, அதையெல்லாம் எந்த சிறிய பழக்கம் உடைக்க காத்திருக்கோ? நிஜமாவே இந்த உடம்பு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிந்தனையை கொடுத்திருந்தால், அடுத்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையை தடுக்கிற இன்னொரு மறைந்த உண்மையை பார்க்க போகிறோம். அதை தவறவிடாதீர்கள். சிந்தனை செல்வம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம் மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய சிந்தனையுடன்.